இந்த வீடியோவில் ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு கோகோனட் குக்கி பண்ணியிருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் பற்றி போட்டிருந்தேன். ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆஃப்லைன் கிளாஸ் வந்து வீக்கெண்டில் கண்டக்ட் பண்ணால், ஆன்லைன் கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆஃப்லைன் கிளாஸில் 24th 25th மே சொல்லியிருந்தேன். சில பேர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, சில ரீசன் இருக்கவங்க எல்லாம் முன்னாடியே வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களையுமே நான் புக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைமில் இருக்கோ வீக் எண்டில் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 3 ஆன்லைன் கிளாஸ் இதுவரையும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. 2 செஷனாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் கூடவே சேர்ந்து நானுமே வந்துட்டு சொல்லிக் கொடுப்பேன். நீங்களும் வந்து கற்றுப்பீங்க. டீட்டெயில்டாக ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா 1-on-1 செஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவும் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். அது போக வாட்ஸ்அப் சப்போர்ட்டு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் போக ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து இன்னும் முடியலை. அதை ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அதை முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். இது போக யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சேனலோ, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனல், அப்படி இல்லைன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராமோ நான் வச்சிருக்கல. எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் எதிர்பார்க்கல. என்னோட சப்ஸ்கிரைபர் கொடுக்குற ஐடியா வச்சு தான் நான் ஆஃப்லைன் கிளாஸ் போட்டேன், ஆன்லைன் கிளாஸ் போட்டேன், ரெக்கார்டர் செஷன் போட்டேன். ஸோ அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் காட்டி இந்த மாதிரி பண்ணுங்க மேம், இப்படி பண்ணுங்க, இப்படி போடுங்க, இதை சொல்லுங்கள், நீங்கள் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்தது எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபர் தான். ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நாட்டு சக்கரையை நல்லா மிக்சியில் பவுடராக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு வந்து ஃபுல்லாக சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை குறைச்சிட்டு அதுக்கு இதில் நிறைய டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துமே நீங்கள் செய்யலாம். இது வந்து ஹோல் வீட் ஃப்ளாரில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி தான் நான் வந்து கஸ்டமர் கேட்டதுனால இப்படி தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து எந்த கலர் எதுவுமே தேவைப்படாது. நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட் வைஸாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து 25 கிராம்லேருந்து ஒரு குக்கி எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து 1/2 kg வந்து எனக்கு வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு. அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். கோதுமை மாவு கொஞ்சம் லைட்டாக நம்ம அழுத்தினாலே ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம டோ வந்து மிக்ஸ் பண்ணுறப்பே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு தான் மாவே கிளறணும். லாஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து டோ பண்ணுறப்ப தான் கை வச்சு பண்ணணும். இப்போ அழுத்தம் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பயங்கர ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால ரொம்ப சாஃப்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் வந்துட்டு அழுத்தமே கொடுக்காம பண்ணுங்க. நான் வந்து அதுக்கு டிசைன் வந்துட்டு குக்கி கட்டரில் இருக்கக்கூடியதை வச்சு தான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபோர்க்கு அப்படி இல்லை நைஃப் அந்த மாதிரி வச்சு கூட பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவரை நான் எக்லெஸ் குக்கீஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ தான் எக் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு எக் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 kg செய்கிறீங்க அப்படின்னா எல்லோவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் மட்டும் வச்சு செஞ்சாலே போதும். வீட் குக்கி எடுத்து பண்ணுறப்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இதுவே குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, சாக்கோ சிப்ஸு, நட்ஸ் இந்த மாதிரி அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொடுங்க. இதுவே பெரியவங்களுக்கு செய்கிறப்ப டெசிகேட்டட் கோகோனட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் வந்து மேலே கொடுத்தாலும் அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸாகவும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஃப்ளேவருக்காக நான் காடமம் சீட்ஸும் சேர்த்துருக்கேன், வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருப்பேன். காடமம் வந்து அப்படியே சேர்க்காம அதை சீட் எடுத்து நாட்டு சக்கரை அப்படிலாம் ப்ரௌன் சுகரில் சேர்த்து செய்கிறப்ப அதுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு. இப்போ வந்து பாதி வந்து அமௌண்ட் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், பாதி வந்து காடமம் சீட் சேர்த்துருக்கேன். ஒரு சிஸ்டர் கால் பண்ணி நான் அவன் வாங்கி அப்படி யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன், உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் குக்கி பண்ணி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி மற்ற வீடியோஸும் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் என்னெல்லாம் வீடியோ போடுறனோ எல்லாத்தையுமே அவன்லேயும் போடுறேன், ஓடிஜிலையும் போடுறேன். இப்போ இந்த சுவிட்சு போட்டோன்னே 12ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்மளோட டெம்பரேச்சர் 180 நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த நாபை டச் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 10 மினிட்ஸ்க்கு எப்போவுமே 10 மினிட்ஸ் தான் வைக்கணும். ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து 25 கிராம் எடுத்திருக்கோம்.
எனக்கு வந்துட்டு வீட் குக்கேக்கு வந்து 25 கிராம் எடுத்ததுனால 25 மினிட்ஸ் வைக்கணும். நான் வந்து 25 வந்து இங்கே செட் ஆகாதுங்கிறதுனால 24 அப்படி இல்லைன்னா 26 தான் என்னால் வைக்க முடியும். 25 இதில் செட் ஆகலை, என்னன்னு தெரியல. ஸோ நான் 24 வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், 25 கிராம் குக்கீஸ்க்கு 25 மினிட்ஸா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு குக்கிக்கும் ஒரு பேக்கிங் டைம் இருக்கும். வீட்டுக்கு வேற மாதிரி இருக்கும், மைதாவுக்கு வேற மாதிரி இருக்கும், மில்லட்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். இது எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ காமனாக ஒரு டைம் பர்டிகுலராகவும் சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலராக இது கூட போட்டால் இவ்வளோ டைம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பேக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒன்று டைமும் நம்ம வந்து பார்த்து தான் செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்க்குறப்பே அது எல்லாமே, அந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது வந்து சில பேரோட சப்ஸ்கிரைபர் கொஸ்டின். எல்லாருக்கும் கீ போடுறீங்க, கீ போடுறதுனால வந்து நிறைய ப்ரைஸ் வைக்கணும். நான் ப்ரைஸ் இதுக்கெல்லாம் கோட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீ போடுறப்ப அதனுடைய ரிச்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக என்னோட கஸ்டமருக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, அதனால தான் திரும்ப ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த வீட் குக்கி ஆர்டர் பண்ணியிருக்கவங்க ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் திரும்ப வருது அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அவங்க சொல்லணுன்னே தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. இதுதான் மெயினாக பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு இது. நான் இந்த ட்ரிக்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் பெட்டராகவே பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் எப்போவுமே உங்களுக்கு இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி அவனில் வந்து ஒரு பெல் சவுண்டு அப்படிலாம் ஒரு பீப் சவுண்டு கேட்கும் இல்லையா நின்னதுக்கு அப்புறமா, அப்போ உடனே நீங்கள் வெளியில் எடுத்துருவீங்களா, இல்லைன்னா ஃபேன் நின்னதுக்கு அப்புறம் தான் எடுப்பீங்களா அப்படின்னு. நான் வந்து இந்த 10, 9, 8 அப்படின்னு ஆரம்பித்து 0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டாப் பட்டன் அமைக்கிட்டு உடனே ட்ரேயை வெளியில் எடுத்துருவேன். இந்த ஃபேன் சவுண்டுலாம் நின்னதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்னா அந்த குக்கி மேலெல்லாம் கருகுன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அது நமத்து போகுமா என்னெல்லாம் தெரியல. அந்த கருகுன மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால நான் அது வரையும் விட்டது கிடையாது. உங்களுக்கு உள்ள பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைங்க. ஆனால் உங்களுக்கு சவுண்டு கேட்ட உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே ட்ரேயை வெளியில் எடுத்துருங்க. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம், ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பேக் பண்ணியிருக்கோம், திரும்ப எடுத்திருக்கோம். செகண்ட் டைம் வைக்கிறப்ப ப்ரீ ஹீட் பண்ணணுமா அப்படின்னு. நீங்கள் ஒரு கொஞ்சம் டைம் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ட்ரேயில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை அந்த ட்ரேலேருந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி இந்த கீலாம் தடவிட்டு கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா கூலிங் ரேக் மாற்றுவேன் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 3 மினிட்ஸ் மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேயை வைப்பேன். கண்டினியூஸாக நான் வைக்க மாட்டேன். ஒரு 3 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நான் வைப்பேன். நான் வந்து எப்பவும் அப்படி தான் வைக்கிறது. ஒரு 3 to 4 பேட்சஸ் வச்சு பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஒரு கலரில் தெரியக்கூடாது. எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி பேக்காக இருக்கணும். ஒன்று வந்து ஓவர் பேக்காக இருக்கக்கூடாது, ஒன்று பேக் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு நீங்களே செஞ்சு பார்க்குறப்ப மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஒரு டைமும் நீங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லா வீடியோஸ்லையுமே நான் குவார்ட்டர் கேஜியோட ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 1/2 கேஜி பண்ணதுனால 1/2 கேஜியோட ப்ரைஸே சொல்லிடுறேன். இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 203 வருது. அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 406 வரும். இன்றைக்கி ஹோல் வீட் ஃப்ளாரோட குக்கி வந்து 406. குவார்ட்டர் கேஜிலேருந்து 1 கேஜி வரையும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.